குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 8/1/2024 வின் ட்ரா நம்பர் 751க்கான கேரளா லாட்ரி கேசிங் பார்க்க போகிறோம். இப்போ 7ஆம் தேதிக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 933564 அப்படிங்கிறது 7ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு. இப்போ 8ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி 7ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு 8ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ 7ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங்கில் சில நம்பர்ஸ் பிரித்து சில நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா 56 பாஸ் ஆகிருக்கு. 563 கொடுத்துருங்க. ரிசல்ட் 564. எல்லாமே பாக்ஸ் நம்பர்ஸாக தான் கொடுத்துருந்தேன். இப்போ அதில் 563 கொடுத்துருங்க. ரிசல்ட் 564. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 65 கொடுத்துருக்கேன். 5665. இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா 65 இருக்குது. இங்கே 45 இருக்குது. இங்கே 46 இருக்குது. 54 இருக்குது. இப்போ இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்ட் நம்பர்ஸ் 5664 பாஸ் ஆகிருக்கு, அல்லது 54 பாஸ் ஆகிருக்கு. ஏபிபிசி ஏசி அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தாலும் 54 பாஸ் ஆகிருக்கு. இங்கே 64 பாஸ் ஆகிருக்கு. இங்கே 54 பாஸ் ஆகிருக்கு. எல்லாமே பாக்ஸ் நம்பர்ஸ் தான் கொடுக்குற நம்பர்ஸ் எல்லாமே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 564 அப்படிங்கிற நம்பர்ஸ் 564 அப்படிங்கிற ஃபுல் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்ட் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தேன். 3 அல்லது 5 அப்படின்னு கொடுத்துருந்தேன். அதில் 5 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 35, 58 அல்லது 56 கொடுத்துருந்தேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 56 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 56 பாஸ் ஆகிருக்கு. சிங்கிள் நம்பர் 5 பாஸ் ஆகிருக்கு. டபுள் நம்பர் 56 பாஸ் ஆகிருக்கு. ஏபிசி நம்பர் ஃபுல் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 564 அப்படிங்கிறது. நிறைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்பரே பார்த்தோம் அப்படின்னா 563 கொடுத்துருக்கேன். 564 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இப்போ ஆல்போர்ட் நம்பர்ஸ்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா 56 பாஸ் ஆகிருக்கு, 64 பாஸ் ஆகிருக்கு, 54 பாஸ் ஆகிருக்கு. ஏபி பிசி ஏசி எல்லாமே பாஸ் ஆகிருக்கு. ஃபுல் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு 564 அப்படின்னு. ஆல்போர்ட் நம்பர்ஸும் 56 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கான கெஸ்ஸிங்கும் அதை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறேன். அந்த நம்பரை பேஸ் பண்ணி தான் 3 நாள் ரிசல்ட் வரும். இப்போ இன்றைக்கி 7 ரிசல்ட் வந்திருக்கு. 8ம் அந்த பிளேஸ் கொடுத்த நம்பரை பேஸ் பண்ணி தான் வரும். 9ம் அந்த நம்பரை பேஸ் பண்ணி தான் வரும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கெஸ்ஸிங்கான வீடியோ பாருங்கள். இல்லை அப்படின்னா உங்களை நேற்று 7ஆம் தேதிக்கான வீடியோவும் பாருங்கள். 8ஆம் தேதிக்கான வீடியோ பாருங்கள், 7ஆம் தேதிக்கான வீடியோ பாருங்கள். இந்த 2 வீடியோவிலேருந்து கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் கிடைக்கும். வீடியோ எப்போவுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்கணும். அப்போ தான் நம்பர்ஸ் புரியும். சிலர் கமெண்ட்ஸில் சொல்கிறது புரியலை அப்படிங்கிறாங்க. கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக புரியும். வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 100% இருக்கும். 1 or 2 days தவிர மற்ற எல்லா நாளும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் தான் சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி வரும். எப்போவுமே நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இப்போ நேற்று கொடுத்ததுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டு பிளேஸை பேஸ் பண்ணி தான் எடுக்க சொல்லியிருப்பேன். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா 074 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. அந்த பிளேஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 564. அந்த பிளேஸில் பார்த்தோம் அப்படின்னா 074, பேலன்ஸ் நம்பர் 4. அதோட மேலே பார்த்தீங்க அப்படின்னா 465 அதான் 564 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 564 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அதனால் எப்போவுமே என்ன பார்ப்போம் அப்படின்னா மேக்ஸிமம் ரிசல்ட் அந்த பிளேஸை பேஸ் பண்ணி தான் பார்க்க சொல்லியிருப்பேன். இல்லை அப்படின்னா தான் ஆப்போசிட் நம்பர் பார்க்க சொல்லியிருப்பேன். இங்கே 564 வருது, இங்கே 563 இருக்குது. 563 அல்லது 564 வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பர்ஸ் எடுக்கலாம். ஒரு நம்பர் எடுத்தீங்கன்னாவே கண்டிப்பாக நம்பர்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் 2 நாள் வீடியோவும் பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். இப்போ இன்றைக்கும் அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அதில் கொடுத்த நம்பர்ஸும் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா 353,
சார்ட் கொடுக்கல, பிரித்து மட்டும் கொடுத்துருக்கேன். 3 5 3 1 5 6. இதிலேருந்து என்ன நம்பர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். 3 1 5 எடுக்கலாம், 3 5 5 எடுக்கலாம், 3 1 5 3 1 5 3 1 5 3 5 5 எடுக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா 3 5 5 எடுக்கலாம், 3 5 6 எடுக்கலாம், 3 6 5 எடுக்கலாம், இல்லை 6 5 3 எடுக்கலாம். பேக்ஸ் நம்பர்ஸ் தான், உங்களோட கெஸ்ஸிங் எப்படியோ அப்படி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் நம்பர்ஸ் எடுக்கலாம். இப்போ நாளைக்கு 3 வரும் அப்படின்னா கண்டிப்பாக 6 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 5 வரும் அப்படின்னா 5 3 வரலாம், அல்லது 5 6 வரலாம், 5 5 வரலாம். அது மாதிரி தான் நம்பர்ஸ் எடுக்கணும். 3 வரும் அப்படின்னா 3 6 இருக்குது, 3 5 இருக்குது, 3 1 இருக்குது. அது மாதிரி தான் நம்பர்ஸ் எடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 5 6 2 3 7. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 எடுக்கலாம், 1 5 2 எடுக்கலாம், 5 6 7 எடுக்கலாம், 3 7 6. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் இங்கே 5 3 இருக்குது, இங்கேயும் 5 3 இருக்குது, இங்கே 5 6 இருக்குது, இங்கே 5 6 5 3 இருக்குது. இப்போ நாளைக்கு இன்னைக்கு 6 வந்ததுனால, அதாவது 5 6 4 6 4 வந்ததுனால 7 வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நாளைக்கு இருக்குது. இப்போ 7 வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மற்ற பாக்ஸ் எல்லாம் சூஸ் பண்ண தேவையில்ல. 7 எந்த பாக்ஸில் இருக்கோ அந்த பாக்ஸை மட்டும் பேஸ் பண்ணி பாருங்கள். இல்லை 1 இன்னைக்கு ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 7 5 1. 7 5 1ல் எனி 1 நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அது 7 அல்லது 5 அல்லது 1 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது 3 நம்பரில் ஒரு நம்பர் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 564 5 6 4. 564ல் 5 ரிப்பீட் ஆகலாம், இல்லை 6 ரிப்பீட் ஆகலாம், இல்லை 4 ரிப்பீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ட்ரா நம்பரில் ஒரு நம்பர் வரலாம், ரிசல்ட்டில் ஒரு நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ 2 நம்பர் எடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். இப்போ நாளைக்கு 7 வருங்கிறதுனால இதை மார்க் பண்ணியிருக்கேன். 7 வரும்னா இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 2 பாக்ஸ் நான் கொடுத்துருக்க பாக்ஸில் 7 வர்றது 2 பாக்ஸ் தான். 7 வரும்னா 7 பேஸ் பண்ணி மட்டும் பாருங்கள். 1 5 6 2 3 7, இல்லை 2 3 7 8 8 3. இந்த 2 நம்பரும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். 7 வரும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரை பேஸ் பண்ணி எடுங்க. ஃபுல் நம்பர்ஸ் எடுக்க முடியலைன்னா கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்ட் நம்பர்ஸ் எடுக்கலாம். 7 வரும்னா 7 3 7 6 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் 7 3 இருக்குது, இங்கேயும் 7 3 இருக்குது. இந்த 2 பிளேசஸ் மட்டும்தான் 7 பேஸ் பண்ணி வந்திருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்த பிளேஸு, இங்கேயும் 7 பேஸ் பண்ணி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 7 5 இருக்குது, 7 8 இருக்குது. இப்போ இது 2ம் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்த பிளேஸ் 0 7 4 அப்படிங்கிறது வந்தது. அதை பேஸ் பண்ணி கொடுத்தேன். 5 6 4 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இதில் பேலன்ஸ் நம்பர்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா 7 7 4 இருக்குது. இப்போ பேலன்ஸ் இந்த 2 நாள் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி 3ஆவது நாள் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்பர் மட்டும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா பேலன்ஸ் நம்பரில் ஒரு 2 நம்பர் வரலாம், ஆல்ரெடி வந்த நம்பரில் ஒரு நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ரிசல்ட்லேருந்து ஒரு நம்பர், பேலன்ஸ் நம்பர்லேருந்து 2 நம்பர் வரலாம். இல்லை அப்படின்னா டோட்டல் பேலன்ஸ் நம்பரும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அதனால் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7 7 4 பேலன்ஸ் நம்பர் அப்படியே வரலாம், இல்லை 2 நம்பரோட அடுத்த நம்பர் வரலாம். அதுக்கு அடுத்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் நம்பர் வந்து 4 3 0. இப்போ நாளைக்கு 0 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 4 3 0 வரலாம், இல்லை அப்படின்னா 4 4 0 கூட வரலாம். 4 4 0 ஏன் அப்படின்னா 4 3 0 பேலன்ஸ் நம்பர், வந்த நம்பரோட ஒரு நம்பர் வரும் அப்படின்னா பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா 4 இருக்குது. அதனால் 4 தான் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அதனால் 4 3 0 வரலாம். 0 வரும்னா 7 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆல்ரெடி 2 பாக்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு பாக்ஸ். 7 வரும்னு நினச்சா அந்த 7 பேஸ் பண்ணி எடுங்க. நாளைக்கு கன்ஃபார்ம் 7 இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா
4க்கு ஆப்போசிட் நம்பர் 7, 6 வந்து 7ஆக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை 5 வந்ததுனால 9 வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அகைன் 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அது டபுள்ஸாக வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. 00 அப்படிங்கிறது இங்கே இல்லை சார்ட்டில், வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கொஞ்சம் சார்ட் நல்லா பாருங்கள். 353, 156 இதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுக்கலாம். 156, 237 அதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுக்கலாம். 237, 883 பேஸ் பண்ணி எடுக்கலாம். இது மாதிரி எடுத்தோம் அப்படின்னா 288, 388 எடுக்கலாம். 3ல் பார்த்தோம் அப்படின்னா 373, 383, 373, 383 எடுக்கலாம், 373 எடுக்கலாம், 288 எடுக்கலாம், 238 எடுக்கலாம். அது மாதிரி நம்பர்ஸ் இதுலேருந்து எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 883, 243 இதுலேயும் வந்து 288 இருக்குது, 388 இருக்குது, 334 இருக்குது, 338 இருக்குது. 243, 413 3 வரும் நினச்சிங்க அப்படின்னா 244 இருக்குது, 433 இருக்குது, இல்லை 414 இருக்குது, 313 இருக்குது இந்த பாக்ஸில். நெக்ஸ்ட் 848, 756 பார்த்தோம் அப்படின்னா 875, 845, 847, 846, 865 8 வரும்னு நினச்சிங்கன்னா 8 உள்ள பாக்ஸ் எடுங்க. 7 வரும்னு நினச்சிங்கன்னா 7 உள்ள பாக்ஸ் எடுங்க. 1 வரும்னு நினச்சிங்கன்னா 1 உள்ள பாக்ஸ் எடுங்க. எல்லா பாக்ஸும் பார்க்கணும் இல்லை, உங்களோட கெஸ்ஸிங்கில் கரெக்டாக ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்கள். அந்த நம்பர் எந்த பாக்ஸில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி எடுங்க. கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். இப்போ 0 வரும்னு நினச்சிங்கன்னா 0 உள்ள பாக்ஸ் எடுங்க. 058 இருக்குது, 038 இருக்குது, 038, 058, 035, 082, 028 அது மாதிரி இந்த பாக்ஸில் வந்து எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்பம் நம்பர்ஸ் சிங்கிள் நம்பர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ட்ரா நம்பர் 751, 7 அல்லது 5 அல்லது 1 எனி 1 நம்பர் அல்லது 2 நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 564 இதிலிருந்து 1 or 2 நம்பர்ஸ் கன்ஃபார்ம் 1 நம்பர் ரிப்பீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இப்போ நம்மளோட ஆல்பம் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 76 அல்லது 67 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 76 வரலாம், இல்லை அப்படின்னா ரிவர்ஸில் 67 வரலாம். 73 அல்லது 37 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 73 or 37 அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 53 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, அல்லது 35, 56 அல்லது 65. நம்பர்ஸ் பாருங்கள், கரெக்டாக நம்பர்ஸ் எடுங்க. கன்ஃபார்ம் வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். மார்க் பண்ண 2 பிளேஸ் பாருங்கள். இந்த பிளேஸ் தான் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த பிளேஸை பாருங்கள், உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால். இல்லை அப்படின்னா மற்ற பிளேஸ் பாருங்கள். கண்டிப்பாக இன்னும் 2 நாள் ரிசல்ட், அதாவது 8ஆம் தேதிக்கான ரிசல்ட்டும் இதில் தான் இருக்குது, 9ஆம் தேதிக்கான ரிசல்ட்டும் இதில் தான் இருக்குது. கரெக்டாக பார்த்து எடுங்க. கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.